ஆளுக்கும் அவர் மாமனிதன், நல்லவர், மனிதநேயம், நட்புள்ளவர், பண்பாளர். அவர் இறந்ததே எங்களுக்கு ரொம்ப துக்கமா இருக்குது. இறைவா, இனி எப்போது காண்போம் மனித நேயத்தை? இனி எங்கு காண்போம் மனித தெய்வத்தை? இறைவா, எங்கள் உயிரை திரும்பி கொடுத்து விடு, இல்லையெனில் எங்கள் உயிரையும் சேர்த்து எடுத்து விடு. நாங்க பெரிய இழப்பு இது எங்களுக்கு. கேப்டன் இறந்தது. என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. என் பசங்களுக்கு, எங்க அண்ணியாருக்கு நாங்க எப்படி ஆதரவு சொல்லுவோம்னு தெரியல. அந்த அம்மாவை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு மனுஷன் இந்த மாதிரி வரமாட்டாரு, வரவும் முடியாது. கேப்டனுக்காக நாங்க எல்லாரும் இதுக்கு முன்னால எப்படி இருந்தோமோ அதோட டபுள் மடங்கா நாங்க இறங்கி ஃபீல்டு ஒர்க் பார்ப்போம். இந்த கூட்டமெல்லாம் அவருடைய அன்பாளர்கள், அவர்களுடைய அன்புக்காக மெட்டி வந்திருக்காங்க. அனைத்து கட்சி ஆளுக்கும் அவர் மாமனிதன், நல்லவர், மனிதநேயம், நட்புள்ளவர், பண்பாளர். முதல் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் ஒரு என்பது போல் அந்த அன்பு உள்ளம் படைத்த என்னுடைய சகோதரன் எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. ரொம்ப பிடிக்கும் எங்களை அவரை. கேப்டன் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர். எல்லாரும் ரொம்ப இதுவாக இருப்போம் நாங்கள் அவர் மேலே. அவர் இறந்ததே எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. மனிதநேயம் படைத்தவர், மனிதர்களில் மகிமையாய் பிறந்தவர், கொடுக்கும் குணம் உடையவர், கொடுத்து கொடுத்து கர்ணனையே வென்றவர், தமிழ் மண்ணாளவில்லை என்றாலும் தமிழ் மக்களின் மனதை ஆள்பவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்தவர். இறைவா, இனி எப்போது காண்போம் மனித நேயத்தை? இனி எங்கு காண்போம் மனித தெய்வத்தை? இறைவா, எங்கள் உயிரை திரும்பி கொடுத்து விடு, இல்லையெனில் எங்கள் உயிரையும் சேர்த்து எடுத்து விடு. கணவர் கேப்டனோட தீவிர ரசிகர். பாப்பா கேப்டன் பற்றி தான், அம்மா அப்பா உலகத்தை பற்றி சொல்லி கொடுத்ததை விட கேப்டன் பற்றி தான் அவர் அதிகமாக பசங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எங்களுக்கு இது எங்கள் குடும்பத்திலே ஒருத்தரா நாங்கள் பெரிய இழப்பு இது எங்களுக்கு. கேப்டன் இறந்தது. என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. என் பசங்களுக்கு தூங்கி இறந்துக்கும் போது என் பிள்ளைங்க என் கணவர் கேப்டன் புகழை பற்றி தான் பேச சொல்லி தருவாங்க. இனிமேல் நான் என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. எங்கள் அண்ணியாருக்கும் நாங்கள் ஆதரவாக நாங்கள் இருப்போம். ஃபேமிலியோட தொண்டர்கள் என்றைக்குமே நாங்கள் இருப்போம். கேப்டன் கூட என்றைக்குமே எங்கள் கேப்டன் எங்கள் கூட இருப்பார். நாங்களும் அவர் கூட இருப்போம் நினைவாக. அவங்க அண்ணியார் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அவர் கூடவே இருந்து அவரை பார்த்து எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ இது பண்ணாங்க. முடியல. ஆண்டவனோட விதி. நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் அண்ணியாருக்கு நாங்கள் எப்படி ஆதரவு சொல்லுவோம்னு தெரியல. அந்த அம்மாவை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க கதறி அழும்போது எங்களால் இருக்கவே முடியல. எங்களுக்கு என்ன சொல்கிறதோ தெரியல. எங்களுக்கு பெரிய இழப்பு தான் இது. கேப்டனோட இழப்பு எங்களுக்கு தாங்க முடியாத இழப்புங்க. இதுக்கு மேல இன்னொரு மனுஷன் இந்த மாதிரி வரமாட்டாரு, வரவும் முடியாது. கேப்டனுக்காக நாங்க எல்லாரும் இதுக்கு முன்னால எப்படி இருந்தோமோ அதோட டபுள் மடங்கா நாங்க இறங்கி ஃபீல்டு ஒர்க் பார்ப்போம். நாங்கள் 2 நாள் முன்னாடி தான் கேப்டனை பார்க்க வந்தோம். ஆனால் எங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி அவர் இறந்து போய் பார்ப்பாருனாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் எங்களுக்கு கேப்டன் இல்லைன்னு நாங்கள் இல்லை. ஆனால் கேப்டனோடைய பேரை நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம். எல்லாருக்காக நல்லது செஞ்சுட்டு நீ இப்படி போயிட்டியா சாமியா? ஒரு வாட்டியாவது யோசனை பண்ணி பார்த்தியா? உன் பிள்ளையில வாசனை பண்ணி பார்த்தியா? என் சாமிக்கு கல்யாணம் மாதிரி பண்ணி வச்சியா? ஊருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். உன் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டியா சாமியா? நான் குறைஞ்சது 10 வயசுலேருந்து அவரோட ரசிகையாக தான் நான் வளர்ந்தேன். புரியுதா? நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தது. எங்கள் கிராமத்தில் அவரோட படம் வருதுன்னா எங்களை மாதிரி செட்டு எல்லாருமே முதலாளாக போய் நிற்போம் அந்த தியேட்டருக்குள்ளே. அப்படி தான் அவரோட சாங்ஸும் அவரோட ஆக்டிவும் அவர்கிட்ட எங்களுக்கு பிடிக்காது எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த அரசியலுக்கு அவர் பண்ணணும்னு நினச்சாரு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அடுத்தது அவர் தான் அப்படின்னு தான் நாங்களாம் நினச்சோம். ஆனால் கடைசியில் எங்கள் கேப்டன் இந்த மாதிரி ஆயிடுவார்னு நினைக்கல. அந்த கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்தார் பார்த்தீங்களா? அந்த படத்துக்கு உகுந்தவரே இவர் தான், இந்த தலைவர் தான்.
ஆனால் இந்த தலைவனுக்கு இப்படி ஆகும்னு நாங்களாம் நினைக்கலப்பா. நாங்களாம் ஒரு ரசிகையாக வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரனா, எங்கள் அண்ணனா, எங்கள் அப்பாவா, அப்படிதான் நாங்கள் நினைச்சோம். அப்படிதான் நாங்களாம் வளர்ந்துட்டு வந்தோம். ஆனால் கேப்டன் இந்த நிலைமையை ஆயிட்டாருப்பா. 2019 எல்லாத்துக்கும் கொரோனாவில் வந்து அவங்க சொந்தக்காரங்க சொந்த இடத்துல விதைக்க இடம் இல்லை. ஆனால் கேப்டன் மட்டும் தான் என்னோட காலேஜை நீங்கள் பாதி எடுத்துங்க, யாருனாலும் விதைங்க சொன்ன ஆள், ஒரே ஆள் தமிழ்நாட்டில் ஆண் சிங்கம் கேப்டன் மட்டும்தான். யார் வந்தாலும் தலைமையில் பசின்னா சோறு போட்ட தெய்வம் எங்கள் தங்கத்தலைவன் தலைவன் இன்று மண்ணில் சாய்ந்து விட்டார். எங்களுக்கெல்லாம் பேர் இழப்பாக இருக்குது. இந்த ஒரு தலைவன் இன்று மேல் எப்பயுமே எங்களுக்கு போல் கிடைக்க மாட்டார். எல்லாம் லட்சம் கொடுத்து கூட்டத்தை சேர்க்குறாங்க. எங்க கேப்டனுக்கு ஊரே அழுவுது. எங்க கேப்டன் எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கல, அவரு நன்மை எங்களுக்கு செஞ்சாரு, எங்களை நல்லா பாத்துக்கினாரு. அவரு படத்தை பார்த்து படிக்காத புள்ளலாம் படிச்சு வேலைக்கு போச்சு. எங்க ஐயா கவர்மெண்ட்டுக்கே இந்த இடத்த விட்டாரு. பாதி ரோட்டை போட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. இந்த இடத்த எங்க ஐயா பாதி விட்டாரு கவர்மெண்ட்டுக்கு ரோடு போட்டுக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி யாருன்னா கொடுப்பாங்களா? படத்துக்கு வித்து இருப்பானுங்க, லட்சத்துக்கு வித்து இருப்பானுங்க. கேப்டன் மறைந்ததும் கட்சி மறைந்துடாது. அந்நியர் அடுத்தது உருவம் இருக்காங்க, கேப்டன் உருவத்தில் இருக்காங்க. அதனால தமிழகத்துக்கு இன்னொரு விடியல் இருக்குது. கண்டிப்பாக எங்கள் தலைவர் மறைந்தாலும் அவர் இந்த உலகத்தில் செஞ்ச நல்ல காரியங்கள் என்றும் மறையாது, நிரந்தரமாக இருக்கும். அவர் செஞ்ச நன்மைகள் தான் அவர் வந்து இந்த கூட்டத்தை தன்னாலே அழைச்சிருக்கு. யாரையும் காசு கொடுத்தோ யாரும் கூட்டினாலும் பரவாயில்ல, தன்னாலே என்ன நல்லது செஞ்சதுக்காக அவருக்கு பார்க்குறதுக்கு இன்னும் என்ன மாரி பல தொண்டர்கள் வந்து வண்டியில் வருவாங்க, சைக்கிள் வராங்க, முடியாத நடந்து கூட வருவாங்க. தலைவர் உண்மையான தொண்டருங்க வந்து எப்படி வேணால் அவரை பார்க்குறதுக்கு வருவாங்க. தலைவர் இருந்தாலும் அவருடைய மக்கள் மனசில் நிரந்தரமாக இடம் பிடிச்சிருக்காரு. அவர் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா எல்லாரும் ஹார்லிக்ஸ் சாப்பிடணும், அவர் பூஸ்ட் சாப்பிட்டா எல்லாரும் பூஸ்ட் சாப்பிடணும். 1000 பேர் 2000 பேர் இருந்தாலும் 2000 பேருக்கு ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க, 2000 பேருக்கு பூஸ்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவருக்கு மட்டன் வச்சா எல்லாருக்கும் மட்டன் வைப்பாங்க, எல்லாருக்கும் சிக்கன் வைப்பாங்க. அந்த மாதிரி சமத்துவமான ஒரு மனிதன், யாரையும் பாரபட்சமாக பார்க்க மாட்டாங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கிற வரைக்கும் அந்த நடிகர் சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே எங்கள் தலைவரை எப்போ வேணாலும் போய் பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம். எந்த டைமில் வேணாலும் புரட்சி கலைஞரை போய் பார்க்கலாம். அவர் வர சொல்லியிருப்பார், அவர் வர சொன்னால் போய் பார்ப்பாங்க. சாதாரண மனுஷன், சாதாரண டெய்லி வந்து லேபராக போகிற அந்த ஆட்கள் வந்தால் கூட அவர் பார்ப்பார். ஆனால் ஆமாம், வீட்டுக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைவர்களை பார்க்க முடியல, செயலாளரை பார்க்க முடியல, பொருளாளரை பார்க்க முடியல, யாரையுமே பார்க்க முடியல. போண்டாமணி இறந்து போனாங்க, யாருமே வரல. ரொம்ப வேதனையான விஷயம். இதே புரட்சி கலைஞர் தலைவராக இருந்தது அவர் முதல்ல வந்து நின்றுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன், நல்ல இதயம், மனிதாபிமானமுள்ள ஒரு மனிதன், மனித கடவுள் இன்றைக்கி மறைஞ்சது உண்மையிலேயே எங்களை போன்ற நடிகர்களுக்கெல்லாம் வேதனையான ஒரு விஷயம். அவர் ஆன்மா நல்லபடியாக இறைவனத்தில் போய் சேர வேண்டும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.